தால் தடுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பைத்தம் பருப்பு, அதாவது பாசி பருப்பு நான் ஒரு 1/2 கிலோ கழுவி வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தாளிப்புக்கு வந்து 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ தாளிப்பு வச்சுட்டு நெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போடலாம். இதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாவும் போடலாம். ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்து இந்த கடைஞ்சி வச்சுருக்க தாலை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதையும் உள்ளே போட்டுட்டு, இது தால் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது வந்து தால் தடுக்கான்றதே வந்து அந்த தாளிப்பு தான் வாசனையே கொடுக்கும். இது வந்து ரொட்டி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன் சத்து நல்லா இருக்குது. பைத்தம்பருப்பு வேறு எதுலலாம் சேர்த்துக்கலான்னு சொன்னால் இந்த மாதிரி தால் பண்ணி ரொட்டி கூட சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். அதுவும் இந்த வின்டர் சீசனில் பசங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கும்போது ரொட்டியோட இன்னும் ருசியாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டியை வந்து துண்டு பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாத்தூள், லாஸ்ட்டாக தான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து புளிப்பு நம்ம எதுவுமே சேர்க்கலை. வேணும் போது பரிமாறும்போது ரொட்டி கூட வந்து எலுமிச்சை பழம் வச்சுட்டிங்கன்னா அவங்க வேண்டிய அளவுக்கு அந்த லெமனை வந்து பிழிஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொட்டியை ஊற வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.